ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இல்லையா? இப்ப அப்படிதான் வந்து மல்லி வாழ்க்கையிலயுமே வந்துட்டு, இவ்ளோ விஷயம் நடந்தது எல்லாமே வந்து நன்மைக்குன்னு எடுத்தே ஆகணும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலனா எல்லாமே வந்து அமைஞ்சிருச்சு. இப்போ மல்லியோட கஷ்டத்துக்காக தான் வந்துட்டு சுடர போலீஸ் வந்து கைது பண்ண போறாங்க. எப்புட்றா இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சரியான வந்து அதிரடி திருப்பம் தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். இப்ப மல்லி வந்து ரொம்பவே வந்துட்டு வருத்தத்துல இருக்காங்க. என்ன பண்றது, போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ஒண்ணுமே புரியாம திகைச்சு போயிருக்காங்க மல்லி. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டே இருக்கும்போது, அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் சுடர பத்தின ஒரு விஷயம் கண்டிப்பா சிக்கும் அப்படின்ற மாரி மல்லிக்கு தோண ஆரம்பிக்கவுமே, அதே மாரியே நடக்குது. என்னன்னா, இப்போ ம் அந்த பிச்சைக்காரன் வந்து கால் பண்ணி இந்த மாரி, "அவ வந்துட்டா, நீங்க போய் பேசுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அண்ணா எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல அண்ணா?" அப்படின்ற மாரி கேட்க, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது தங்கச்சி. நீ போய் தைரியமா பேசு" அப்படின்ற மாரி அவரு வந்து சொல்லி அனுப்புறாரு. உடனே வந்து மல்லியும் அங்கருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு பேசினா, அப்பதான் தெரியுது சுடர் வந்து அவளையுமே ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஹெட்டையுமே வந்துட்டு சுடர் வந்து உதவி கேட்டு வந்து அவங்கள்ட்டயே வந்து பல லட்சத்துல ஏமாத்திட்டு ஓடிட்டா. அவள நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்ல, உடனே மல்லிக்கும், மனோகரனுக்கும் ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? அங்க என் வாழ்க்கைய வந்து அழிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவுமே, இவள பத்தின எல்லா கதையுமே சொல்றாங்க. அத மல்லி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஏன்னா வந்து கண்டிப்பா இது தேவைப்படும் அப்படின்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, அவ பல இடத்துல பல லட்சத்த திருடிட்டு, பல பேர் வாழ்க்கைய வந்து நாசம் பண்ணிக்கிறா அப்படின்ற மாரி சொன்னதுமே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே வந்து அதிர்ச்சி ஆகுது அப்படின்ற மாரி சொல்ல, ஆமா, நான் எல்லாத்தையும் கூட விட்டுருவேன். ஆனா வந்து கடைசியில என்னையே வந்து அவ ஏமாத்திட்டு போயிட்டா. அத மட்டும் என்னால வந்து ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. எப்படி ஏமாத்துனா அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஏன்னா அவளுக்கு எப்படியாச்சும் வந்து பணம், 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 பணம். அவளுக்கு எல்லாமே வந்து பணம் தான். பணத்த நம்பி மட்டும் தான் அவ வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது தான், இங்க வந்து என்கிட்ட வசமா சிக்கிக்கிட்டா. சிக்கினது மட்டும் இல்லாம, அவ சொன்ன ஒரே வார்த்தை, "என்ன ஆனாலும் என்ன மாட்டி மட்டும் விட்டுறாதீங்க" அப்படின்ற அந்த முடிவுல மட்டும் தான் அவ இருந்துகிட்டே இருந்தா. ஆனா பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவள ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையுமே மல்லி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இவ ஒரு அக்யூஸ்ட், இவ வந்து தேடப்படுற ஒரு நபர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு, சரி உங்களோட பணம் உங்ககிட்ட வரும். அவளும் உங்ககிட்ட வருவா. அவள நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். இப்ப மல்லிக்கும் ஒரே சந்தோஷம். உடனே மல்லி போயிட்டு கடகடன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு குடுத்துறாங்க. இங்க பாருங்க, இந்த மாரி என் வாழ்க்கைய சீரழிக்க வந்தவ, இவள பத்தின எல்லா உண்மைகளும் இதுல இருக்கு. இதனோட அடிப்படையில அவள கைது பண்ணுங்க அப்படின்ற மாரி இங்க மல்லி குடுக்கவுமே அந்த கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்கிட்டாங்க. அங்க ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, சுடர் வந்து செம ஹாப்பியா இருக்கா. ஏன்னா வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டே வந்து நம்மள வந்து கைவிடல. இதுக்கு மேல நமக்கு எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்ற மாரி இவ வந்து நெனச்சிட்டு இருக்கா. சுடர் நெனச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ஃபோன் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறா. "இங்க பாரு ரகு, நான் ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்ன ஆச்சரியம்! நீ வந்து ஹாப்பியா இருக்க" அப்படின்ற மாரி கேட்காம, "ஆமா, நான் ரொம்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ரகு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ சந்தோஷமா இருக்கிறத கேட்க எனக்குமே வந்து சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு மேல வந்து எல்லாமே வந்து நல்லதா நடக்கும்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே அங்க வச்சாங்க பாருங்க ஆப்போ நம்ப. மல்லி இப்ப ஃபோன்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா சுடர். அப்பதான் வந்து, "வாம்மா, உன்ன தான் கைது பண்ண வந்திருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்னய்யா? என்ன எதுக்காக கைது பண்ண வந்திருக்கீங்க? என்னலாம் நீங்க கைது பண்ணக்கூடாது" அப்படி இப்படின்ற மாரி சொல்ல, "அத சொல்றதுக்கு உனக்கு என்னம்மா ரைட்ஸ் இருக்கு? நீ வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி மாட்டியிருக்க தெரியுமா? உன்னலாம் வந்து சும்மாவே வந்து விடக்கூடாது" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்லிர்றாங்க. ம்.
ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே வந்து முடியும் அப்படின்ற மாரி அவங்களும் எதிர்பார்க்கவே இல்ல. நம்மளும் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கடைசியில விஜயோட வாழ்க்கை இந்த மாதிரி வந்து முடியும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து சிறப்பா வந்து முடிஞ்சிருக்கு விஜயோட லைஃபு. விஜய் இப்ப எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனா இப்போ வசமா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம சுடர். விஜய்க்கு சமச்சாக்கு எதுக்காக கைது பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு. இவ வந்து இதுக்கு மேல இங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கவுமே அவங்களுக்கு என்ன பண்றது போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ரொம்பவே வந்து குழப்பத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பிரச்சனைகளுமே பார்த்த மல்லி இதுக்கு மேலாச்சும் நம்ம ஸ்ட்ராங்கா போராடியே ஆகணும். எதுக்காகவும் நம்ம விஜயை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி மல்லி முடிவு பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லி பண்ண காரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு பெர்மிஷன் ஏதோ ஒரு இது நினச்சேன் மறந்துட்டேன். மல்லி கடத்தியிடும் செக் மல்லி இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எம்மாட கம்மி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போதானா போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிப்போம். ஏதோ ஒரு தமிழ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.